ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. வளர்கிற குழந்தைங்களுக்கு உடம்புக்கும் எலும்புக்கும் வலு தரக்கூடிய கேழ்வரகு மாவை நம்ம எப்படி செய்து கொடுத்தாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்கங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செய்து கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த ஸ்வீட் நம்ம ரொம்ப கம்மியாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து, சர்க்கரை சேர்க்காமல் வெல்லம் சேர்த்து இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு சின்ன கப்பால் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். அதே கப்பால் 2.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா 1 கப்பு மாவுக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். அப்போ தான் அது நல்லா வெந்து கரெக்டான பதத்தில் வரும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சா போதுங்க. இதை நம்ம வடிகட்டி எடுக்கிறதுக்காக தான். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து செய்து கொடுப்பீங்கன்னாலும் நல்லெண்ணெய் சேர்த்து கூட இந்த ஸ்வீட் பண்ணி கொடுக்கலாங்க. நெய் நல்லா சூடானதும் அதே கப்பால் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு. இப்போ இந்த மாவை இந்த நெய்யிலேயே நல்லா மிதமான தீயில் வச்சு வறுத்துக்குங்க. மாவு நல்லா வறுபடட்டும். நல்லா வறுபட்டுடுச்சுன்னா நமக்கு சட்டுன்னு வெந்து வந்துடும். அந்த கேழ்வரகு மாவோட பச்சை வாசனை எதுவுமே இருக்காது. இப்போ மாவு நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இது கூட நம்ம வடிகட்டி வச்சுருக்க வெல்லம் தண்ணியை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்குங்க. அப்படி இது கெட்டிப்பட்டாலுமே நல்ல மாவு வறுபட்டதுனால சீக்கிரமாக நமக்கு அந்த கட்டிகள் எல்லாம் உடஞ்சி வந்துடும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கரண்டி வச்சு கலர்றதை விட இந்த மாதிரி விஸ்கு வச்சு நீங்கள் கலக்கும்போது உங்களுக்கு சட்டுன்னு வந்து அந்த கட்டிகள் கரைஞ்சி உங்களுக்கு மாவு பார்த்திங்கன்னா சரியான பதத்தில் வந்துடும். ஏன்னா மாவு நல்லா வறுபட்டதுனால இந்த கட்டிகள் சீக்கிரம் உடஞ்சிருங்க. மாவு நல்லா வறுத்துட்டு தான் இந்த ரெசிபி நம்ம ரெடி பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த கட்டிகள்லாம் கரைஞ்சிருச்சு. மாவு நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. மாவு நல்லா வெந்து வரட்டும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த டைமில் 1 சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அல்வா டேஸ்ட்லேயே இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. ஆனால் அல்வா செய்கிறத விட இது ரொம்ப கம்மியான டைமில் அதே மாதிரி அதிகமாக நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. மொத்தமாகவே இந்த ரெசிபிக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருக்கேன். அந்த நெய்யும் உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் நல்லெண்ணெய் சேர்த்து கொடுத்தா குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னா நல்லெண்ணெய் சேர்த்து கூட செய்து கொடுக்கலாம். அல்லது ரீஃபைண்ட் ஆயிலோ அல்லது சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்தும் இந்த ரெசிபி பண்ணி கொடுக்கலாங்க. இப்போ ஏற்கனவே ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு மாவை வறுத்துட்டோம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், மொத்தமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருக்கேன். நான் எடுத்த கப்போட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் வருங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது சட்டுன்னு நல்லா மாவு வெந்துடும். நமக்கு வெந்துட்டு இந்த கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும் பாருங்கள். நீங்கள் இதை சில்வர் கடாயோ அல்லது அலுமினிய கடாயிலலாம் செய்யலாமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக செய்யலாங்க. கொஞ்சம் அடிக்கனமான கடாயாக இருந்தால் நமக்கு நெய்யோ எண்ணெயோ சேர்க்கும் போது ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. அதுக்காக தான். இப்போ நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆகிடுது. இதை அடுப்பை ஆஃப் பண்ணி 1 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. கொஞ்சம் ஆறி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கரண்டியில் கொஞ்சமாக நெய் தடவிருக்கேன். அதில் நம்ம இப்படி எடுத்தோம்னா அழகாக ஷேப்போடு வருங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இது கொஞ்சம் நாழி ஆக நல்ல கெட்டிப்படும். குழந்தைங்க கையில் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு இனிப்பு ஐட்டமாக இருக்கும். இது நம்ம ஒரு 2 நாள் வரைக்கும் கூட வச்சுருக்கலாம், கெட்டு போகாது. ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணும்போது அதுவும் ஆரோக்கியமாக கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.